Hadi, gimana ba? Gimana? Hey, gimana? Assalamu alaikum my dear viewers, welcome back to my channel Tasty Enjoyable Homemaker. இன்னைக்கு வந்து ஒரு குக்கிங் மோட்டிவேஷன் அண்ட் ரேண்டம் vlog தான் வந்து பண்ண போகிறேன். ஹவ் ஐ மேனேஜ், நான் எப்படி வந்து எல்லாமே அலோனாக வந்து மேனேஜ் பண்ணுறேன் அப்படின்றது தான் வந்து. ஸோ என்னோடய ஹஸ்பண்டும் வந்து வெளியூர் போயிருந்தாங்க. ஸோ அப்போ வந்து நானே வந்து சொந்தமாக எல்லாமே பண்ண வேண்டியதாக இருந்தது. அதில் ஒரு முக்கியமான டாஸ்க் என்னென்னா மார்னிங் போய் பிள்ளைங்களை வந்து ஸ்கூலில் விடுறது. ஸோ அதுதான் வந்து எனக்கு ரொம்ப பெரிய டாஸ்க்காக இருக்கும். ஏன்னா எனக்கு மார்னிங்னாவே வந்து கொஞ்சம் எனக்கு கஷ்டமாக இருக்கும். பட் ஸ்டில் வந்து நம்ம வேறு வழி இல்லைன்னா பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போக முடியாது. அதனால் மதர்ஷாக்கு அனுப்பி விட்டுட்டு அப்புறம் என்னோட குக்கிங்கை வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன். எப்போவுமே நான் உங்களுக்கு இந்தியன் டிஷ் தானே வந்து காட்டுறேன். ஸோ இன்றைக்கி வந்து கொஞ்சம் வித்தியாசமாக மலேசியன் டிஷ் வந்து உங்களுக்கு வந்து சமைச்சு காட்டலான்னு. ஸோ இது பேர் வந்து இன்றைக்கி சமைக்க போகிற டிஷ் பேர் வந்து ஆயம் மாசாக் மேரா. ஆயம்னா கோழி. அது வந்து மலேசியன் டிஷ்ஷு வந்து நான் வந்து உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். அதுக்கு வந்து சிக்கன்னு, மஞ்சத்தூள், உப்பு அது மட்டும்தான் வந்து ஒரிஜினலாக அவங்க போட்டு பொரிப்பாங்க. நான் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, டர்மரிக் பவுடரு, உப்பு அது மூணுத்தையும் ஆட் பண்ணி மசாலா ஸோ இப்போ வந்து பார்த்திங்கனாக்கா அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கேன். என்னென்னா வந்து வெங்காயம், சின்ன வெங்காயம் எடுத்துக்கிட்டேன். சின்ன வெங்காயம் வந்து எடுத்துக்கிட்டால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சொல்லி நான் வந்து ஒரு 5 சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன். ஜஸ்ட் சும்மா 2ஆக கட் பண்ணால் போதும். ஏன்னா நம்ம மிக்சியில் தான் போட்டு பிளைண்ட் பண்ண போகிறோம். அதனால நம்ம 2ஆக மட்டும் கட் பண்ணி நான் மிக்சியில் வந்து சின்ன வெங்காயம் வந்து நான் போட்டுக்கிட்டேன். ஸோ சின்ன வெங்காயம் வந்து கட் பண்ணுறது வந்து கஷ்டமான ஒரு விஷயம் தான். நான் ஆல்ரெடி உரித்த சின்ன வெங்காயமே வந்து நான் வாங்கிட்டு வந்தேன். ஸோ அதனால் சின்ன வெங்காயம் போட்டுட்டு அடுத்து வந்து இஞ்சி இருக்கு இல்லையா, இஞ்சியும் வந்து நம்ம கட் பண்ணி ஒரு சின்ன பீஸ் மட்டும் இஞ்சி எடுத்துக்கிட்டேன். ஸோ அந்த இஞ்சியும் வந்து கட் பண்ணி நம்ம பிளைண்டரில் போட்டுக்கணும். ஸோ இஞ்சி அப்புறமா சின்ன வெங்காயம் இது ரெண்டும் வந்து போட்டுக்கணும். இது வந்து நம்ம குக்கிங் வந்து நம்ம வீட்டில் சமைக்கிறது வந்து ரொம்ப நல்லது. ஏன்னா வந்து எப்போ பார்த்தாலும் கடையிலே வாங்கினா ரொம்ப எக்ஸ்பென்சிவாகவும் இருக்கும். ஸோ நம்ம வீட்டில் சமைச்சு சாப்பிடும்போது அது ரொம்ப நமக்கு மணி வந்து நிறைய சேவ் ஆகும். ஸோ பூண்டு வந்து ஒரு 10 பல் பூண்டு வந்து நான் மிக்சியில் வந்து போட்டுக்கிட்டேன். ஸோ இஞ்சி, பூண்டு, சின்ன வெங்காயம், அதுக்கப்புறமா வந்து இதுதான் வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயம். இது பேர் வந்து லெங்குவாஸ். இது நார்மலாக நம்ம இந்தியன் சமையலே இஞ்சி, பூண்டு, வெங்காயம்லாம் போடுறதா. பட் இது வந்து இந்த ஊர் இன்க்ரீடியன்ட், மலேசியா இன்க்ரீடியன்ட். இது பேர் வந்து லெங்குவாஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த லெங்குவாஸ் பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும், இஞ்சி மாதிரியே இருக்கும். பட் வந்து இது இஞ்சி வந்து கிடையாது. இது வந்து இதோட தோல் வந்து ரொம்ப ஹார்டாக இருக்கும். அந்த தோல் சீக்கிரத்துக்கே வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இஞ்சியை விட ரொம்ப ஹார்டாக இருக்கும். பார்க்க இஞ்சி மாதிரியே இருக்கும், ஆனால் இது இஞ்சி கிடையாது. இது பேர் வந்து லெங்குவாஸ்ன்னு மலேசியாவில் வந்து சொல்லுவாங்க. ஸோ இந்த லெங்குவாஸ் தான் வந்து இந்த டிஷ்ஷில் வந்து போட போகிறேன். நான் மலேசியன் டிஷ் சமைக்கிறதால அவங்க ஒரு இன்க்ரீடியண்ட்டே நான் வந்து போடுறேன். இந்தியாவில் பெரும்பாலும் அந்த லெங்குவாஸ் வந்து அவைலபிளாக இருக்காது. சில இடத்துல மேபி இருக்கலாம். பட் பெரும்பாலான நான் சின்ன வயசுலேருந்து நான் பார்த்ததே கிடையாது. மலேசியா வந்து தான் பார்த்துருக்கேன். அடுத்து இந்த இன்க்ரீடியண்ட் வந்து லெமன் கிராஸ். இது ஓரளவுக்கு கிடைக்கும் இந்தியாவில். இது பார்த்திங்கன்னா இது வந்து கட் பண்ணி போடுறேன். இது வந்து சிராயின்னு சொல்லுவாங்க மலாயில். பட் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கனாக்கா சிக்கன் இருக்கு இல்லையா, அதை வந்து நான் இப்போ பொரிக்கிறேன். நான் ஆக்சுவலி லெக் பீஸாகவே நான் வாங்கிக்கிட்டேன். ஸோ இந்த டிஷ் பண்ணுறதுக்காகவே நான் லெக் பீஸாக நார்மல் சிக்கனில் கூட நம்ம பண்ணலாம். ஸோ இது கொஞ்சம் இன்னும் எனக்கு ஈஸியாக இருக்குமே. இது ஆக்சுவலி நான் பொரிக்கிறதுக்காக தான் வாங்கினேன். திடீர்னு எனக்கு ஐடியா தோணுச்சு, ஏன் நம்ம வந்து இந்த மாதிரி வந்து செய்யக்கூடாது அப்படின்னு ஐடியா தோணுச்சு. ஸோ திடீர்னு வந்து வந்த பிளான் தான். ஸோ நான் உடனே கடையில் போய் இன்க்ரீடியண்ட்லாம் வாங்கிட்டு வந்துட்டேன். அந்த மலேசியா இன்க்ரீடியன்ட் சிராயி, லெங்குவாஸ், மற்றதெல்லாம் வீட்லேயே இருந்துச்சு. ஸோ கோழியை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பொரித்து எடுத்தாச்சு. அதே எண்ணெயில் வந்து கொஞ்சம் எண்ணெயை எடுத்துட்டு அதே எண்ணெயில் நம்ம பிளைண்ட் பண்ணி வச்சோம் இல்லையா, லெங்குவாஸு, சிராயி, வெங்காயம், இஞ்சி, பூண்டு, அது எல்லாத்தையும் நல்லா வந்து அதை வதக்கிக்கிட்டு அந்த இஞ்சி பூண்டை அந்த ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கணும். அதுக்கப்புறமா வந்து இந்த சில்லி பேஸ்ட் இருக்கு இல்லையா, அது வந்து நம்ம போடணும். இந்த சில்லி பேஸ்ட் வந்து இன்ஸ்டண்ட்டாகவே வந்து இங்கே விற்கிது. ஸோ வந்து இன்ஸ்டண்ட்டாக இல்லைன்னா இது இருக்கு இல்லையா, நார்மலாக நம்ம சில்லி இருக்கோம் இல்லையா, சில்லி வந்து
அந்த காஞ்ச மிளகான்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த காஞ்ச மிளகாவை சுடுதண்ணியில் ஊற வச்சு மிக்சியில் அரைச்சி அதை வந்து நம்ம போட்டுக்கலாம். ஸோ எனக்கு அது கொஞ்சம் வேலை செய்ய அலுப்புப்பட்டுட்டு நான் சில்லி பேஸ்ட் வந்து அந்த கடையிலேருந்து நான் வாங்கின அந்த சில்லி பேஸ்ட்டே வந்து நான் போட்டுட்ருக்கேன். ஸோ நம்ம அப்படி இந்தியாவில் வந்து எல்லாமே கிடைக்கும், லெங்குவாஸ் மட்டும் தான் கிடைக்காது, சிராய் கூட ஓரளவுக்கு கிடைக்கும். இந்த டிஷ் நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃபார் இந்தியன் வியூவர்ஸு. அந்த பேஸ்ட் மட்டும் அந்த காஞ்ச மிளகாவை சுடுதண்ணியில் ஊற வச்சு மிக்சியில் அரைச்சிங்கன்னா அந்த பேஸ்ட் வந்து உங்களுக்கு கிடச்சிரும். நான் வந்து அந்த இன்ஸ்டன்ட் பேஸ்ட்டாக வந்து நான் யூஸ் பண்ணுறேன், ஆல்ரெடி இங்கே விற்கிறதுனால நான் அதையும் யூஸ் பண்ணிக்கிறேன். அப்புறமா நல்லா போட்டு நம்ம இங்கே பார்த்திங்கன்னா நல்லா சில்லி பேஸ்ட்டு போட்டு நல்லா வந்து இந்த மாதிரி வதக்கிக்கணும். ஃபஸ்ட்டு நல்லா அந்த ஸ்மெல் எல்லாம் ஸ்மெல் எல்லாம் போகிற மாதிரி நல்லா வதக்கிக்கணும். இந்த மாதிரி பார்த்திங்கன்னா ரெட்டு கலர், அதான் மேரான்னு சொல்லுவாங்க. மேரானா வந்து ரெட்டு கலரில் இருக்கும். ஸோ அதுதான் வந்து அந்த ஆயம் மாசாக் மேரா. ஆயம் மாசாக் மேரானா, ஆயம்னா வந்து கோழி, அப்புறம் மாசாக்னா குக் பண்ணுறது, மேரானா ரெட்டு கலரு. ஸோ அதுதான் வந்து அந்த டிஷ்ஷோட பேர். ஸோ இப்போ வந்து புளி இருக்கு இல்லையா, அதை வந்து கரைச்சி நம்ம வந்து அந்த டிஷ்ஷில் வந்து ஊற்ற போகிறோம். கொஞ்சம் எப்பவுமே நம்ம கோழிக்கறிக்கு வந்து புளியெல்லாம் கரைச்சி ஊற்ற மாட்டோம், பட் இந்த டிஷ்க்கு வந்து புளி வந்து கரைச்சி ஊற்றணும். அப்போ தான் அதோட டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். ஸோ இது வந்து எனக்கு மலேசியா சாப்பாடு எல்லாமே எனக்கு பிடிச்சி போயிடுச்சு, அதனால் எனக்கு வந்து பழகிருச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா டொம்யாம் பேஸ்ட், இதுவும் வந்து அப்படியே இன்ஸ்டண்ட்டாக கிடைக்கும் இங்கே. ஸோ அந்த பேஸ்ட்டு வந்து அப்படியே வந்து அந்த ஒரு பேக்கெட் ஃபுல்லாக நான் அப்படியே வந்து இதில் போட்டுறேன். ஸோ டொமியம் பேஸ்ட் வந்து போட்டுட்டு ஸோ அதை வந்து நல்லா வதக்கிக்கணும். அப்புறமா இந்த ஆனியன்ஸ் இருக்கு இல்லையா, இந்த ஆனியன்ஸ் வந்து இன்னும் கொஞ்சம் லேட்டாக போட்டிருக்கணும், நான் கொஞ்சம் சீக்கிரமாக போட்டேன். பட் டேஸ்ட் வைஸ் வந்து அது வந்து எதுக்குன்னா கார்னிஷ்க்கு வந்து அது போடுவாங்க மேலே. நான் இன்னும் கொஞ்சம் வந்து வெல்லெண்ணெய் போட்டேன், ஏன்னா நானும் வந்து இன்றைக்கி ஃபஸ்ட் டைமாக நான் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன் இந்த டிஷ்ஷு. ஏன்னா நைட்டு வந்து ஹஸ்பண்ட் வந்து வீட்டுக்கு வந்துடுவாங்க, 3 டேஸ்க்கு அப்புறமா நைட்டு வந்து வந்துடுவாங்க. ஸோ ஹஸ்பண்டுக்கும் வந்து மலேசியா ஃபுட்டு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி நான் வந்து இதை சமைச்சேன். இது பார்த்திங்கன்னா வந்து ஆயிஸ்டர் சாஸ், அதுவும் வந்து நான் வந்து போடுறேன். ஏன்னா நான் என் ஹஸ்பண்ட் கிட்ட தான் நான் வேலிடேஷன் கேட்பேன். அவர் வந்து இந்த ஊர்லேயே பிறந்து வளர்ந்தவங்க, அவங்களுக்கு வந்து இந்த ஊர் சாப்பாடு வந்து கரெக்டாக வந்திருக்கான்னு அவங்களுக்கு தெரியும். ஸோ அதனால் என் ஹஸ்பண்ட் வராங்கன்னு சொல்லி தான் நான் இதெல்லாம் வந்து சமைச்சிட்ருக்கேன். ஸோ நான் சமைக்கும் போதே என்னோடய ஹஸ்பண்ட் வந்து வீட்டுக்கு வந்துட்டாங்க. எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. அவர் வரத்துக்குள்ளே சமைச்சு முடிச்சிடணும்னு நினச்சேன், பட் கொஞ்சம் வந்து டிலே ஆகிடுச்சு. ஸோ அவங்களும் வந்து வீட்டுக்கு வந்துட்டாங்க. ஸோ இதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா டொமேட்டோ கிச்சப் இருக்கு இல்லையா, அது போட்டுக்கிறேன். அந்த ஆயிஸ்டர் சாஸும் போட்டேன். அவர் தான் வந்து என்னை வீடியோ எடுத்தார். வந்தோன்னே அவர் கையில் கேமராவை கொடுத்து எடுக்க சொன்னேன். அது வரைக்கும் நான் தான் எடுத்துகிட்டு இருந்தேன். என் ஹஸ்பண்ட் வந்தோடனே ஒரே ஹாப்பி ஆகிடுச்சு எனக்கு. ஸோ அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா பொரிச்ச கோழி இருக்கு இல்லையா, பொரிச்ச கோழி வந்து அப்படியே வந்து அந்த கிரேவியில் போட்டு அந்த 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 ரெட் கலரில் இருக்கு இல்லையா, மேரான்னு சொல்லுவாங்க, அந்த ரெட்டு கலர் கிரேவியில் ஆயம் மாசாக் மேரா. ஆயம்னா கோழி, மாசானா குக் பண்ணுறது, மேரானா ரெட்டு கலரு. ஸோ அதுதான் இந்த டிஷ்ஷோட பேர். ஸோ கரெக்டாக ரெட்டு கலரில் என்னோடய டிஷ் வந்து வந்துருச்சு. ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. இது கடைசியாக வந்து டவுன் பண்டான்னு இருக்கு இல்லையா, அதை வந்து போடணும். உண்மையிலே நான் இன்றைக்கி தான் வந்து ஃபஸ்ட் டைமாக ட்ரை பண்ணேன், பட் ரொம்ப சூப்பராக இருந்துச்சுன்னு என்னோடய ஹஸ்பண்ட் வந்து சொன்னார். எனக்கு அது ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. நான் ரொம்ப நாளாக மலேசியா ஃபுட் ட்ரை பண்ணணும் மாசாலா அம்மா ட்ரை பண்ணியிருக்கேன், பட் ஃபஸ்ட் டைமாக ட்ரை பண்ணி நல்லா வந்திருக்கு. ஸோ நம்ம எவ்வளோ தான் வந்து ஹவுஸ் ஹோல்ட் ஒர்க்ஸு நிறைய ஒர்க்லாம் வீட்டில் பண்ணி ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகும், அந்த டைம்லலாம் எனக்கு வந்து மனசு நிம்மதி தரது வந்து குரான் ஓதுறது தான். நான் இப்போ ஒரு 2-3 இயர்ஸாக வந்து நான் கொஞ்சம் குரான் ஓதுறத ஹேபிட்டை வந்து நான் கொண்டு வந்திருக்கேன். டெய்லி எப்படியாச்சும் ஒரு 2 பேஜாச்சும் குரான் ஓதிடணும் அப்படின்றத வந்து நான் வந்து ஒரு முடிஞ்ச அளவுக்கு நான் ஃபாலோ பண்ணுவேன். சில நாள் மிஸ் ஆக கூட செய்யும், பட்டு முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து குரான் ஓதிடணும். அதுவும் மீனிங்ஸோடு நான் படிப்பேன். ஃபஸ்ட்டு அரபியில் ஓதிட்டு அதுக்கப்புறம் அதோட மீனிங்ஸ் என்ன, அவங்க அல்லாஹ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு வந்து அது வந்து நமக்கு வந்து அது தெரிஞ்சுக்கிறதுக்கு புரிஞ்சிக்க வந்து நான் முயற்சி பண்ணுவேன். எனக்கு அது குரான் ஓதுனாலே மனசு வந்து ஒரு ரொம்ப நிம்மதி கொடுக்கும். நான் ஒரு 10 இயர்ஸாக வந்து கொஞ்சம் பேக்வேர்டாக இருந்த மாதிரி இருந்துச்சு. தொழுகை செய்வேன், பட் வந்து மித்த இபாதத்லாம், அதுவும் என் ஹஸ்பண்ட் வந்து நல்லா புஷ் பண்ணி என்னை தொழு வச்சுருவாங்க. மற்ற இபாதத்லாம் நான் கொஞ்சம் பேக்வேர்டாக இருந்த மாதிரி இருந்துச்சு. பட் அதுவும் வந்து அல்லாவோட அருளால் திருப்பி வந்து நான் அதை கொண்டு வர வந்து ட்ரை பண்ணுறேன். இந்த